பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஸ்பைடர் பிளான்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளான்ட்டை கொடுத்தாங்க. சரி இது கையோட வச்சுருவோம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இப்போ பிளான்ட் வச்சாலும் நம்ம காயெல்லாம் அறியிறோம்ல, அது வேஸ்ட்டு, அப்புறம் தேங்காய் நார் அது எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை நம்ம செடியில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி மண்புழுலாம் நிறையா வளரும். அது நம்ம உரமே தேவை கிடையாது. இதுவே நல்லா ஹெல்த்தியாக புஷியாக இருக்கும் நம்ம செடி. ஏற்கனவே ஸ்பைடர் வச்சுருக்கேன். இது வேறு வெரைட்டி ஆஃப் ஸ்பைடரு. ஹஸ்பண்ட் கடைக்கு போயிருந்தாங்க. 1/2 kg சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கிரேவி பண்ணுறதுக்காக. இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும். இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு இதை மட்டும் தனியாக அரைச்சி வச்சிடணும். அதுதான் அந்த சிக்கனுக்கே டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஆயில் விட்டு நம்ம கரம் மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டோம். அதுலேருந்து தண்ணி விட்டுரும். அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு தேங்காய் கூட கசகசாவும் சேர்த்து அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிக்கன் வந்ததும் கொத்தமல்லி தழை தூவிட்டா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.